இந்த வழக்கு தற்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இராணுவ புலனாய்விடம் கொடுக்காமல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இராணுவத்திடம் கொடுத்தால் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால் தான் இங்கே நாங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இதை கையளித்திருக்கிறோம் என்று சொல்லி அரசு தரப்பு சில நியாயங்களை குறிப்பிடுகிறது. எதற்காக இப்படி கையளிக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இது ஒரு குற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நீதிமன்றத்தாலேயோ சட்டத்திறனிகளாலேயோ எவராலும் அது அவ்வாறு கோரப்படவில்லை. ஆனால் இந்த நடவடிக்கைகளை பார்த்து போலீஸ் திணைக்களத்தினாலே ஒரு திணைக்களமும் அதற்கு உடன்பட்டு ஏற்கனவே யாழ்ப்பாண போலீஸார் தான் அந்த விசாரணைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். பிற்பாடு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கடந்த திங்கட்கிழமை கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னமொரு விடயம் இந்த இடத்துல சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இந்த விடயங்கள் அதாவது கையளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற அந்த செய்தி வெளிவந்த பிற்பாடு மக்களிடத்திலே ஒரு பயம் தொட்டி கொண்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக உரையாடுவதற்கும் இந்த விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கும் ஒரு பயம் தொட்டி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல நான் முன்னர் உங்களிடம் கேட்ட ஒரு கேள்வி இங்கே நான் தொடர்படுத்தி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். தங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக முன்வருகின்ற ஏனைய உறவினர்களும் இந்த விடயத்திலே கொஞ்சம் பின்னிற்கலாம் என்கிற ஒரு சில கருத்து நிலைப்பாடும் எங்களளவில் இருக்கிறது. ஏனென்றால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இங்கே இன்வால்வ் ஆகிறது என்கிற போதே ஒரு பயம் தொற்றிக்கொள்ளும். இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? விசாரணைகள் என்று வரும்போது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நாங்கள் போவான மனநிலை பலரிடம் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இவ்வாறான ஏற்பாடுகள் இருக்கலாம். நாங்கள் என்னால் மாடிக்கு போகணும்னு யோசிப்பார்கள். அவ்வாறான தன்மைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் விசாரணைகளுக்கு ஒரு நீதி கேட்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு இலங்கை பிரஜைகளாக இருப்போம், நெற்பிரஜைகளாக இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் அதற்கு முகம் கொடுத்துத்தான் அதற்கான உண்மையை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காண்டி போராட வேண்டிய தேவை இருக்குது. அதற்காக வேண்டி நாங்கள் பயந்தோ பின்வாங்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் ஒரு குற்றங்களோ தவறுகளோ செய்யாதவர்கள். எங்களுக்கான நீதி கேட்க வேண்டும், உண்மையை கண்டறிய வேண்டும் போன்ற விடயங்களுக்காக வேண்டி நாங்கள் முன்வந்து எங்களுடைய விடயங்களை சொல்லணும். அவர்களுக்கான பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்படும்? இலங்கையில் சட்ட பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்ற சட்டத்தில்